நம் நாட்டில் பெயர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இணைப்பு வார்த்தைகளை அல்லது இரண்டாம் பெயர் வார்த்தைகளை ஜாதி என்று பலர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் அந்த வார்த்தைகள் ஜாதி கிடையாது. உதாரணமாக திருவள்ளுவர் என்ற வார்த்தையில் வள்ளுவர் என்ற வார்த்தை ஜாதியை குறிப்பதாக அரசும் சரி மக்களும் சரி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வள்ளுவர் என்ற வார்த்தை குடும்ப பெயர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஜாதி பெயர் கிடையாது. ஏனென்றால் இந்த நாட்டில் ஜாதி என்பது ஒரு குழு என்ற விளக்கமே இங்கே கொள்ளையடிக்க வந்த வெள்ளையர்கள் சொல்லி வந்த விளக்கம். ஜாதி என்பது குழுவிற்கு பெயர் கிடையாது, அது ஒரு பட்டியல். அதாவது இதற்கு ஜாதி என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜா என்றால் பிறத்தல், அதிலிருந்தான் நமக்கு ஜாதகம், பிறப்பை பற்றிய தகவல்கள். ஜானகி பிறந்து வந்தவள், ஜன்மம், ஜனனம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த ஜா என்ற வேர் சொல்லின் திரிபுகள். அதே போல ஜாதி என்ற வார்த்தையும் கூட அந்த ஜா என்ற வேர் சொல்லிலிருந்து திரிந்து வருகிறது. அப்படி என்றால் ஜாதி என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்றால் பிறப்பு விபரங்கள் அல்லது தகவல்கள் என்று பொருள். இதில் முதலாவதாக எந்த ராஜ்யத்தில் பிறந்தார், அடுத்து எந்த வர்ணத்தில் பிறந்தார். அன்றைய காலகட்டத்தில் சூத்ர, க்ஷத்ரிய, வைஷ்ய, பிராமண என்று 4 வர்ணங்களாக மக்கள் வாழ்ந்தார்கள். அதில் எங்கே இருந்தவர் என்று பொருள். அடுத்தது குலம். குலம் என்றால் அந்த வர்ணத்திற்குள் எந்த குருகுலத்தின் கட்டமைப்பிற்குள் அவர் வருகிறார் என்ற கணக்கு. அதற்கு பெயர் குலம். இன்று இருக்கும் பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம் என்பதை போல. அடுத்தது கோத்திரம். கோத்திரம் என்றால் இவர்கள் படிக்க வேண்டிய வேத பாட பிரிவு அல்லது அத்தியாயம் அப்படின்னு இன்னைக்கு புரிகிற மாதிரி வச்சுப்போமே. அந்த வேத பாட பிரிவு என்ன என்பதை சொல்வதுதான் கோத்திரம். இந்த கோத்திரம் என்பதற்கு உரிய பெயர் அந்த வேத பாடத்தை சொல்லித்தந்த குலத்தினுடைய முதல் குருநாதரின் பெயரில் நினைவு வைக்கப்படுகிறது. அடுத்தது அவருடைய தாய்மொழி என்ன, அடுத்தது அவருடைய ஊர் என்ன, அந்த ஊரில் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், எந்த தாத்தாவுக்கு பேரனாக பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் என்ற தகவல் வருகிறது. இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய செட்டியார், வெள்ளாளர், கம்மாளர், விஸ்வகர்மா, கொத்தனார், ஆசாரியார், தட்டார், ஐயர், ஐயங்கார் போன்ற வார்த்தைகள் எல்லாம், அதாவது ஒருவரின் பெயருக்கு பின்னால் இணைத்து சொல்லப்படும் இந்த வார்த்தைகள் எல்லாம் குடும்ப பெயர்கள். இவைகள் ஜாதி பெயர்கள் கிடையாது. ஏனென்றால் ஜாதிக்கு என்று பெயரே கிடையாது. ஜாதி என்பது ஒரு பட்டியல், விபரங்களின் தொகுப்பு. அதே போல அடுத்து இந்த குடும்பத்தில் எந்த தாத்தா பாட்டிக்கு பேரனாகவோ பேத்தியாகவோ, எந்த தாய் தந்தைக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்த நபர் என்று இத்தனையையும் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் அது ஜாதி என்று பொருள். ஆக ஜாதி என்ற வார்த்தை இந்த நபரை பற்றிய ஒரு முகவரி, அந்த முகவரி பட்டியலின் தலைப்பு என்று சொல்லலாம். பிறகு ஏன் இப்பொழுது மாற்றி சொல்லப்படுகிறது என்றால், இந்த நாட்டை கொள்ளையடிக்கத்தான் வந்தார்கள் வெள்ளையர்கள். இங்கிருந்து எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலோ அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலோ வரவில்லை. ஒரு சிலர் வந்திருக்கலாம். உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கிறார்கள், நிறைய பேர் கற்றுள்ளார்கள். ஆனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனி போன்ற பல கம்பெனிகள் வந்தது கொள்ளையடிக்கத்தான் வந்தார்கள். உலகம் முழுவதும் கூட சென்றார்கள். அந்த கொள்ளையடிக்கும் தொழிலுக்கு அவர்கள் வைத்திருந்த ஒரு டெக்னிக்கல் நேம், தொழில்நுட்ப வார்த்தை உண்டு. அதைத்தான் இன்னைக்கு நம் பாட புத்தகங்களில் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன பேரு? வியாபாரத்திற்கு செல்லுதல் அப்படின்ட்டு. இந்த பேருக்கு கூட நமக்கு பொருள் புரியலன்னா நம்மெல்லாம் எவ்வளோ ஏமாளிகள்னு புரிஞ்சுக்கணும். ஏங்க, கொள்ளையடிக்க போகிறவன் வீட்டில் நண்பர்கள்ட்ட நான் கொள்ளையடிக்க போகிறேன்னா சொல்லிட்டு போவான்.
நான் தொழிலுக்கு போகிறேன்னு கௌரவமாக சொல்லிட்டு போவான். அதுபோல் அவன் நாட்டில் சொல்லிக்கிட்டான், நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு வந்தான். படையோட கொள்ளையடிக்க தான் வந்தான். அவன் பயன்படுத்தின வார்த்தையை நம்ம பள்ளிக்கூடம் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன புத்தியோ தெரியலை. அப்புறம் குழந்தை பருவத்திலேயே அப்படி சொல்லி 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 கேட்டு 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 வளர்ந்ததுனால நாமளும் அதை நம்பிடுறோம். அப்புறம் நம்பினவங்களே அடுத்த தலைமுறைக்கு எல்லா இடத்துலையும் வர்றதுனால இதுதான் உண்மை அப்படின்னு நாடு பூரா நினைச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஆனால் உண்மை இது கிடையாது. ஆகட்டும், அவன் அப்படி கொள்ளையடிக்க வந்தான். கொள்ளையடிக்கிறதுக்காக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுத்தினான் தெருவா. இதில் என்ன பிரச்சனைன்னா, நம் நாட்டில் அன்னைக்கு துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் கிடையாது. அவங்கிட்ட இருந்தது. அவனும் அப்பதான் கண்டுபிடிச்சிருந்தான். ஆனால் நம் நாட்டில் இருந்த ஆயுதங்கள் வில்லு, அம்பு, கத்தி, கோடரி என்ன இது மாதிரி இருந்து பழகியாச்சு. இதில் திறமை பெற்றவர்கள் தான் மன்னர்களாக இருந்தாங்க. துப்பாக்கி என்பது புதிய சாதனமாக இருந்ததால் அதை நம்மால் சந்திக்க முடியவில்லை. அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதனால தான் நம்ம ஏமாந்து போனோம். இல்லைன்னா அன்னைக்கு அவன் வியாபாரத்துக்கு வந்தான்னு நம்ம இன்னைக்கு படிக்கிறோமே, அந்த காலத்தில் இருந்தவங்க உண்மையிலேயே வியாபாரத்துக்கு வந்தவனா இருந்திருந்தா அவனுக்கு யாரும் இடைஞ்சல் பண்ணியிருக்க போறதில்லை. அவன் பாட்டுக்கு வரலாம், வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்கலாம். இங்கு மன்னர்களுக்கும் அவர்களுக்கும் யுத்தம்னு ஒன்று வந்திருக்காது. அவன் வரும்போது வியாபாரம் மாதிரி வருகிறான், வியாபாரம் மாதிரி ஆரம்பிக்கிறான், எதையாவது செய்கிறான். அப்போ நம்ம மன்னர்கள் அனுமதிக்கிறார்கள். நாளடைவில் அவன் கையில் வச்சிருக்கிற துப்பாக்கியை வச்சுக்கிட்டு செய்த அநியாயங்கள் மிகப்பெரிய அநியாயம். அதையெல்லாம் இப்போ நம்ம பேசணும்னா அதை பேசினவனை பிடிச்சி இந்த அரசாங்கம் ஜெயிலில் போட்டுரும். உண்மை அப்படி இருக்கு. ஏன்னா அவ்வளவு மோசமான நடத்தைகள், அவ்வளவு வர்ணிக்க முடியாத கொடுமைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அதை பேசினா என்ன தெரியுங்களா ஆகும்? சட்டம் சொல்லும், நீ கலவரத்தை தூண்டுகின்றாய். உண்மையை சொன்னாலே நிலைமை அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க செஞ்சது அப்படி இருக்குது. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இந்த சட்டத்தையும் அவன் தான் எழுதி வச்சான். அதை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த சட்டங்களை அவனுக்கு சாதகமாக அவன் எழுதி வச்சிருந்தான். இன்னைக்கும் கூட அந்த சட்டங்கள் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகள், ஆதிக்கங்கள், ஏமாற்று வேலைகள் அதுக்கெல்லாம் சாதகமாக தான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பல நிகழ்வுகளில். கொள்ளையடிக்க வந்தவன் 10 நாள் குடியிருந்தாச்சுன்னாலே உடனே சம உரிமைன்னு சொல்லிடுது இன்னைக்கு இருக்கிற சட்டம். ஏன்னா இந்த சட்டத்தை அவன் அவனுக்கு வசதியாக எழுதி கொண்டான். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிரச்சனைகள். ஆகட்டும், அப்படி இந்த ஜாதி என்று நம் நாட்டில் இந்த வார்த்தைகளை குறிப்பிடும் பழக்கம் வெள்ளையர்களுக்கு பிறகு, இந்த வெளிநாட்டு படையெடுப்புகளுக்கு பிறகு வெளிநாட்டினர் நமக்கு சொல்லி கொடுத்துதான் நமக்கு தெரியும். இப்படி அதற்கு முன்னால் ஜாதி என்ன அப்படின்னு கேட்டாலே இந்த பட்டியலை முழுவதும் சொல்ல வேண்டும். அப்படித்தான் இருந்தது. சரி, அது எதற்கு கேட்டார்கள் அந்த தகவல்களை? சும்மா சாதாரணமா ஒருவரை புரிந்து கொள்ளத்தான். இப்ப நம்ம அரசாங்கத்துல பள்ளிக்கூடத்துல குழந்தைய கொண்டு போய் சேர்க்கிறோம். பள்ளிக்கூடத்துல கேட்கறாங்களா இல்லையா? ஊர் என்ன, பெற்றோர் பேர் என்ன, பிறந்த தேதி என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, எதுக்காக கேட்கறாங்க? இன்னைக்கு தேதிக்கு இதுதான் ஜாதி. ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்றோம், நம்மை பற்றி விவரங்கள் கேட்கறாங்களா இல்லையா? ஒரு மெயில் ஐடி ஆரம்பிக்கிறோம், நம்மை பற்றி விவரங்கள் கேட்கறாங்களா இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு உள்ள ஜாதி முறைகள். அன்னைக்கு ஆதார் கார்டு அப்படின்ட்டு ஒரு முறை இருந்ததில்லை. அதனால இந்த கணக்கு வழக்குகளை சொல்லிக் கொள்ள வேண்டியதும் அதன் மூலம் இவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்பதை புரிந்து கொள்வதற்கும் வசதியாக இருந்தது. ஆனால் இது ஒருவரை ஏற்றத்தாழ்வுடன் பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் இல்லை. ஒருவனை அடையாளம் காண்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள், அடையாளம் வைப்பதற்காகவும். ஏன்னா நாளைக்கு அவனுடைய சொத்து அவனுடையதா இருக்கணுமே, இல்லைன்னா அடுத்தவங்களதான் போயிடுமே. அப்போ இந்த ஜாதி அடையாளங்கள் என்பது அனைவருக்கும் அன்றும் அவசியமாக இருந்தது, இன்றும் அவசியமாக இருக்கிறது. அந்த பட்டியலில் என்ன கேட்கப்படுகிறது என்பது வேண்டுமானால் மாறிப்போய் இருக்கலாம். அதனால் இன்று ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு அந்த காலத்தில் இருந்தது என்ற வாதமே முழுக்க முழுக்க ஒரு பொய்யான வாதம், ஒரு அறியாமை நிரம்பியவர்களுடைய வாதம். இதில் நாம் சாதாரணமாக கேட்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி, இப்படி ஒரு அநியாயம் உண்மையில் நாட்டில் நடந்திருந்தால், இவ்வளவு பெரிய அறிவாளிகளும் ஞானிகளும் தியாகிகளும் வாழ்ந்த இந்த நாட்டில் ஏன் அவர்கள் அன்றே இதை தடுத்து இருக்க மாட்டார்கள்? இது ஒரு சாதாரணமான கேள்விங்க. அன்னைக்கு நம்ம பெரியவங்க இவ்வளோ பெரிய சாதனை பண்ணவங்க, இவ்வளோ நல்லவங்களா வாழ்ந்தவங்க, இவ்வளோ தியாகிகளா வாழ்ந்தவங்க அதை தடுக்கவில்லைன்னா என்ன பொருள்?
அதனால் குற்றங்களோ சிரமங்களோ நாட்டில் ஏற்படவில்லை அப்படிங்கிறது தான் பொருள். ஆனால் இன்னைக்கு ஏற்படுதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அது தவறாக விளக்கப்பட்டு மக்கள் வெறியேற்றப்பட்டு உள்ளார்கள். அதனால் அந்த பிழைகள். இதையெல்லாம் யாரு ஏற்படுத்தினா? இதையெல்லாம் கொள்ளையடிக்க வந்த படையெடுப்பாளர்கள் செய்தது. இந்த நாட்டில் 1000 ஆண்டுகளாக தங்கியிருந்தார்கள். அவர்கள் கொடுத்த விளக்கங்களின்படியே இன்று நாம் கேட்டு கேட்டு வளர்ந்துள்ளோம். போதாக்குறைக்கு அவன் ஆரம்பித்த கல்வித்துறையும் அப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கும் மேலே போதாக்குறைக்கு நம்ம நாட்டு அரசாங்கமும் அதையே தொடர்ந்து சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு ஜாத்தின்னு சொல்லி ஜாதி கொடுமைகள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள்னு இவ்வளோ தூரம் பல பேர் பேசுகிறாங்க. விளக்க கட்டுரைகள் பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க. ஜாதிங்கிற வார்த்தை எப்படி வந்தது, அதனுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறது தெரியுமான்னா அதுவே தெரியாது. ஆனால் பேசுகிறார்கள். இந்த விளக்கங்கள் எல்லாம் வெள்ளையர்கள் கொள்ளையடிக்க வந்த படையெடுப்பாளர்கள் நமக்கு சொன்ன விளக்கங்கள். அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அவைகளை நாம் தூக்கி எறிவோம். நம்முடைய பண்பாட்டில் உண்மையில் எப்படி நம் பெரியவர்கள் சொன்னார்களோ அப்படியே நம் பண்பாட்டு விஷயங்களை புரிந்து கொள்வோம். அதுவே நம் பாதுகாப்புக்கும் நல்லது, நம் வம்சத்தின், நம் சந்ததிகளின், நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் நல்லது. உண்மையிலேயே இன்னைக்கும் கூட பட்டிக்காடுகளில் உள்ள படிக்காத மக்கள், அவங்கள்ட்ட கேட்டோம்னா நமக்கு ஒன்று புரியும். அவங்க வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கணும். போய் பேட்டி எடுத்தாலாம் அவங்களுக்கும் சொல்ல தெரியாது. ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் அவங்களோட தங்கிருங்க, கவனிங்க அவங்க எப்படி அந்த வார்த்தைகளை கையாள்கிறார்கள் என்று. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அப்படிலாம் தங்கியிருக்கேன். அவங்களோட வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டு கணக்கில் வாழ்ந்திருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன். நான் சாதாரணமாக வீட்டில் எப்படி தெரியுங்களா பேசுகிறாங்க? அந்த செட்டியார் வீட்டு பையன் வந்துட்டு போனான் அப்படி தான் சொல்கிறாங்க. செட்டியார் வீட்டு பையன் வந்துட்டு போனாரு, ஐயர் வீட்டு பையன் வந்துட்டு போனாரு, இப்படி தான் சொல்கிறாங்க. செட்டியார் ஜாதிக்காரர் வந்துட்டு போனாரு, ஐயர் ஜாதிக்காரர் வந்துட்டு போனாரு என்ற வழக்கமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செட்டியார் ஐயர் போன்ற வார்த்தைகள் குடும்ப பெயர்கள், அந்த குடும்பத்திலிருந்து வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்கு, கையாளப்படுகிறது. அப்புறம் ஏன் நமக்கு தெரியல? ஏங்க, நம்ம பண்பாட்டில் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு தெரியல, நமக்கும் தெரியல. ஏன்னா அதையெல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் சொல்லி தர்றது கிடையாது. அப்புறம் அதை படிக்கிறதுக்கு வேறு வாய்ப்புகளும் கிடையாது, அதை கற்றுக்கொள்ள வேறு வாய்ப்புகள் கிடையாது. முன்பு குருகுல முறை இருந்தது. பெற்றோர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்டு கேட்டு நிறைய கற்றுக்கொண்டு இருந்தோம். ஏன்னா பெற்றோர்களிடம் கூடியிருக்கும் நேரம் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ சில தலைமுறைகளாக என்ன ஆயிடுச்சு? சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்த பள்ளி கல்வி முறை வந்ததுலேருந்து ஹோம்ஒர்க்கு தான் நமக்கு தெரியுதே தவிர பெற்றோர்கிட்ட இருந்து வர்ற எதுவுமே நமக்கு தெரியறதில்லை. எல்லாம் தடைபட்டு போய் அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அப்போ இது போன்ற வழக்குகள், பயன்பாடுகள் கேள்விப்படாமல் போகும்பொழுது அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்ன இருந்தது என்பதை தெரியாமல் போய்விடுகிறது. பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அது மட்டும்தான் உண்மை என்ற நிலை வருகிறது. இப்பொழுது வந்துள்ள தலைமுறை அப்படி ஆகிவிட்டுள்ளது. அதனால்தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் இந்த ஜாதி என்ற பெயரை தவறாக புரிந்து கொண்டு பேசப்படும் பேச்சுக்கள் எல்லாம் நம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் துரோகங்கள், அவர்களை அவமதிக்கும் செயல்கள். அவைகளை நாம் செய்ய வேண்டாம் தயவு செய்து. நம் முன்னோர்கள் குற்றமற்றவர்கள், என்றும் தவறில்லாத வாழ்க்கையில் நாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தன் நலத்திற்காக, சுயநலத்திற்காக பிறருக்கு துரோகம் செய்யும் வேலைகளை செய்யாதவர்களாக வாழ்ந்தார்கள். பிறரின் நலத்திற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்துள்ளார்கள். அவர்களை நாம் புகழுவோம். அவர்களிடமிருந்து கற்க வேண்டியவைகளை கற்போம். நாமும் அவர்களைப் போல அறிவாளிகளாகவும் நல்லவர்களாகவும் பாரதிகளாகவும் வாழ்வோம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.